தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது. இறைவா என் பாடல் உம்மை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. நாயகனே வரும் வாழ்வு வகுப்பவனே நிறைவாக உன் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்ற உம் அன்பினையே நித்தமும் வாழ்வாலே பாடிடுவோம். நாடுகள் மொழிகள் மக்கள் நிறங்களுக்கே மொழியாய் தேடிடும் வாக்கு உடன் பிறப்பாகினாரே. நாடுகள் மொழிகள் மக்கள் இனங்களுக்கே மொழியாய் தேடிடும் வாக்கு உடன் பிறப்பாகினாரே. கண்பலம் இழந்து சிதறுண்ட மாந்தருக்கு உம்மதன் தாண்டம் கொண்டேடாகினார். வரலாற்று நாயகனே வரும் வாழ்வு வகுப்பவனே நிறைவாக உம் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்ற உம் அன்பினையே நித்தமும் வாழ்வாலே பாடிடுவோம். மண்ணுலகம் மறுவாக்கம் அடைந்திடுமே தலைவா விடுதலை வழங்குகின்ற ஆவியின் மொழிகளினார். வரலாற்று நாயகனே வரும் வாழ்வு வகுப்பவனே நிறைவாக உன் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்ற உம் அன்பினையே நித்தமும் வாழ்வாலே பாடிடுவோம். இது மீட்பின் ஜூபிலி, நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. இது மீட்பின் ஜூபிலி, நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது. இறைவா என் பாடல் உம்மை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. உம் பார்வை பூமியின் மேல் விழுந்தது மீட்பதற்கே தந்தாய் எம் கடவுளெங்கள் காலத்துள்ளே பிறந்தாயே. உமக்காய் எமக்காய் மனிதரானாரே. உம்மை அடைந்திட எம் வழியானாரே. வரலாற்று நாயகனே வரும்
வாழ்வு வகுப்பவனே, நிறைவாக உன் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்ற உன் அன்பினையே நித்தமும் வாழ்வாலே பாடிடுவோம். இது மீட்பின் ஜூபிலி, நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. இது மீட்பின் ஜூபிலி, நம் வாழ்வின் ஜூபிலி, இயேசு கிறிஸ்துவின் ஜூபிலி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆயர் தலைமையில் அருட்பணியாளர், துறவிகள், இறை மக்கள் நாம் இணைந்து பலி ஒப்புக் கொடுக்க ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய திருப்பலி ஆயர் தம் குருத்துவத்தின் முழுமையை வெளிப்படுத்தும் திருப்பலியாக அமைகிறது. ஆயர் தம் அருட்பணியாளர் குழாத்தோடு நிறைவேற்றும் இக்கூட்டு திருப்பலி அருட்பணியாளர் குழாம் தம் ஆயரோடு கொண்டுள்ள ஒன்றிப்பை காட்டுவதாக உள்ளது. எனவே இயன்றவரை அருட்பணியாளர் அனைவரும் இதில் பங்கு கொண்டு அப்பரச வடிவங்களில் நற்கருணை உட்கொள்வது சாலச் சிறந்தது என திரு அவை விரும்புவதால் எமது மறைமாவட்டத்தில் பணியாற்றும் அனைத்து அருட்பணியாளர்களும் தமக்குள் கொண்டுள்ள ஒன்றிப்பை புரிந்து ஆயருடன் இப்பலியில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் அருட்பணியாளர்கள் தம் குருத்துவ நாளில் தமது ஆயர் முன் கொடுத்த அதே வாக்குறுதிகளை இன்று ஆயர் முன்னிலையில் புதுப்பித்துக் கொள்கின்றனர். தொடர்ந்து இன்றைய திருப்பலியில் இறை பணியில் பயன்படுத்தப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணெய், கிறிஸ்தவ புகுநிலையினரின் எண்ணெய் என்பவற்றை ஆசீர்வதித்து கிறிஸ்மா எண்ணெயை ஆயர் புனிதப்படுத்துவார். எனவே இப்புனித பலியில் எமது மறை மாவட்டத்தில் பணிபுரியும் ஆயர், அருட்பணியாளர்கள், ஓய்வு நிலை அருட்பணியாளர்கள், துறவிகளுக்காக மன்றாடுவோம். தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் மனப்பக்குவத்தை நாம் எல்லோரும் பெற்றிடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை எம் வாழ்வில் தாங்கி அவரின் உண்மையுள்ள பணியாளர்களாய் திருநிலையினர் தொடர்ந்தும் வாழ இப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் ஆண்டவன் முன்னிலையிலே குருக்களாக இருக்கின்ற நாங்கள் நமது வாக்குத்தத்தங்களை புதுப்பிக்கின்றோம். திருவையானது இதனூடாக நாங்கள் மீண்டும் அருள்களை பெற்று நமது வாழ்வை தொடர்ந்து நடாத்த வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றது. எனவே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பாவமே. ஆவியானவர்களும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வானகங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனை தூயாவியாரால் அருட்பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீர். நாங்களும் அதே அருட்பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் என் மீது அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் நுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன்.
அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பெறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, நீரே என் இறைவன். என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அவன் கையை கடல் வரைக்கும் எட்டச் செய்வேன். அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். எதிரியவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது. தீயவனவனாலும் அவனை ஒடுக்க இயலாது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி
இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பார். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பார். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கின்றார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வாக்கியங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திரு வழிபாட்டிலே 2 முக்கியமான சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. ஒன்று, ஆயிரு திரு எண்ணெய்களை ஆசிர்வதிக்கின்ற சடங்கு. இரண்டாவது, குருக்கள் தம் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற சடங்கு. இவ்விரண்டு சடங்குகளும் திருச்சபையின் ஒன்றிப்பையும், குறிப்பாக எம்முடைய மறை மாவட்டத்தின் ஒன்றிப்பையும் இணைப்பையும் நமக்கு எடுத்து காட்டி நிற்கின்றது. ஆயரினால் இன்று ஆசிர்வதிக்கப்பட இருக்கின்ற எண்ணெய்கள் இன்றிலிருந்து வருகின்ற வருடம் முழுவதும், ஒரு வருடம் முழுவதுமாக எம்முடைய மறை மாவட்டத்தின் எல்லா இடத்திலும், இந்த பேராலயத்திலும் சரி, எங்களுடைய மறை மாவட்டத்தின் எல்லையாகிய கொக்குழாய் பங்காற்றாலும் சரி, எல்லா இடமுமே இந்த எண்ணெய்களினால் திருவருட்சாதனங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நோயில் பூசுதல், குருப்பட்டம், இந்த 4 திருவருட்சாதனங்களுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கின்ற எண்ணெய்கள் இன்று ஆசிர்வதிக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய இந்த எண்ணெய்களை ஆசிர்வதிக்கின்ற சடங்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒன்றிப்பையும் இணைவையும் எடுத்து காட்டுகின்றது. இந்த எண்ணெய்கள் இறைவனுடைய நன்மைத்தனத்தை கொடுக்கின்ற அடையாளங்களாகவும், இறை ஆசிரையும் இறை அருளையும் கொடுக்கின்ற கருவிகளாகவும், இன்னும் சிறப்பாக இந்த எண்ணெய்கள் பிறருடைய உடலிலே தொடப்படுகின்றது. அது நெற்றியில், தலையில், கையில், நெஞ்சில், இவ்வாறாக இந்த எண்ணெய்கள் தொடப்படுகின்ற பொழுது இறைவன் தன்னுடைய அருளினால் தொடுகின்றார் என்ற உணர்வை இந்த எண்ணெய்கள் எங்களுக்கு எடுத்து காட்டு நிற்கின்றது. ஆகவே இந்த எண்ணெய்களை மந்திரிக்கின்ற சடங்கு மறை மாவட்டத்தின் ஒன்றிப்பையும் இணைவையும் எடுத்து காட்டி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய நாளிலே குருக்கள் தாம் குருத்துவ திருநிலைப்படுத்தலின் பொறுத்து கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கின்றார்கள். ஒருவர் எந்த இடத்தில் குருப்பட்டத்தை பெற்றாலும் அவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இங்கே இந்த குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற பொழுது உலகளாவிய திருச்சபையின் குருத்துவத்திலே அனைவரும் பங்கெடுக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய மறை மாவட்ட ஆயருக்கு எங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிப்பதனூடாக இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குருக்களுடைய ஒன்றிப்பையும் இணைவையும் அது சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த 2 சடங்குகளுமே மறை மாவட்டத்தினுடைய ஒன்றிப்பையும் இணைவையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குருக்கள் தாங்கள் கொடுக்க இருக்கின்ற, புதுப்பிக்க இருக்கின்ற வாக்குறுதியானது, தாங்கள் குருக்களாக அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது கடவுளின் மந்தையை கண்காணிப்பதாகவும், நற்செய்தியையும் கத்தோலிக்க விசுவாசத்தையும் போதிப்பதாகவும், திருவருட்சாதனங்களை சிறப்பாக திருப்பலியை நம்பிக்கையோடும் வணக்கத்தோடும் திருச்சபையின் மரபுக்கு ஏற்ப நிறைவேற்றுவதாகவும், இடைவிடாத செபத்தினூடாக கடவுளின் இரக்கம் மக்கள் மீது பொழியப்பட செபிப்பதாகவும், நாளாந்தம் கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக இணைந்து அனைவருடைய மீட்புக்காக கடவுளுக்கு தம்மை அர்ப்பணிப்பதாகவும், மறை மாவட்ட ஆயருக்கு வணக்கமும் கீழ்ப்படிவும் செலுத்துவதாகவும் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். இந்த வாக்குறுதிகளை இன்று அவர்கள் புதுப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த புதுப்பித்தல் குருத்துவ வாழ்வின் மேன்மையையும் அழைப்பையும் பணியையும் மேலும் ஆழப்படுத்தி அர்ப்பணிப்போடும் ஈடுபாட்டோடும் தங்களை தொடர்ந்தும் அர்ப்பணிக்க தூண்டுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றது குருக்களினுடைய வாழ்வின் புதுப்பித்தலையும் மறை மாவட்டத்தோடு இணைந்துள்ள ஒன்றிப்பையும்
அவர்களுடைய தனிப்பட்ட குருத்துவ வாழ்வின் அர்ப்பணிப்பின் மேன்மையை உணர்வதையும் எடுத்து காட்டி நிற்கின்றது. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. இயேசுவினுடைய பகிரங்க பணியின் தொடக்கம் கலிலேய பணி. அந்த கலிலேய பணியின் தொடக்கத்திலே தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு சென்று அந்த செபக்கூடத்திலே அவர் போதித்த பகுதியை இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி இயேசு யார் என்றும் அவருடைய பணி என்ன என்பதையும் இயேசு முன்னறிவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை ஒரு வகையிலே இயேசுவினுடைய கொள்கை பிரகடனம் என்று சொல்லலாம், மேனிஃபெஸ்டோ என்று கூட நாங்கள் அதை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர் தான் யார் என்பதையும் தான் எத்தகைய பணியை செய்ய போகின்றேன் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். அதையே அவருடைய பணி வாழ்விலே அவர் நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் யார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமானது மீண்டும் மீண்டும் தன்மை ஒருமையிலே நான் எனக்கு அந்த வார்த்தைகளினூடாக சுட்டி காட்டப்படுகின்றது. என்மேல் உள்ளது, எனக்கு அருள் பொழிவு செய்யப்பட்டுள்ளது, என்னை அனுப்பியுள்ளார். இவை இயேசு யார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவர் ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டார், அருள் பொழிவு செய்யப்பட்டார், முன்னறிவிக்கப்பட்ட இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றினார், ஆண்டவரால் அனுப்பப்பட்டார். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே இயேசு யார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதே போன்று அவருடைய பணி என்ன என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தியை அறிவிக்க, குறிப்பாக ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க. லூக்கா நற்செய்தியின்படி ஏழைகள் யார் என்று சொன்னால் இறைமக்களின் வட்டத்திற்கு வெளியில் இருக்கின்ற those who are outside the boundaries of God's people, அவர்கள்தான் ஏழைகள். பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் இறை மக்கள் என்கின்ற வட்டத்திற்கு வெளியில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஏழைகள். அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், விடுதலை வழங்க, சிறையில் இருப்போர், இன்னும் தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டோர், இப்படியாக இருக்கின்றவர்களுக்கு விடுதலை கொடுக்க, குணப்படுத்த, அருள் தரும் ஆண்டை இறையரசை அறிவிக்க, இந்த பணிகளை செய்யத்தான் வந்ததாக இயேசு சுட்டி காட்டுகின்றார். இந்த பணிகள் இன்றே நிறைவேறிவிட்டது என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இயேசுவினுடைய பணி தொடங்கிவிட்டது, அதை யாரும் பிற்போட முடியாது. அவருடைய பணி உடனடியாக நடைபெற வேண்டிய ஒரு பணி என்பதையும் இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரங்களே, தலைமை குருவாகிய இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுக்க அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குருவினதும் அடையாளமும் பணியும் இயேசுவுடையனாகவே உள்ளன. ஒவ்வொரு குருவினுடைய அடையாளமும், தி ஐடென்டிட்டி, அண்ட் அவருடைய பணி, மிஷன் எல்லாமே இயேசுவினுடைய அடையாளமாகவும் பணியுமாகவே இருக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 8 எண் 1549 சொல்லுகின்றது, ஒரு குருவினுடைய குருத்துவ பணியினூடாகவும் அவருடைய குருத்துவத்தினூடாகவும், அவருடைய பணி மட்டுமல்ல, அவருடைய குருத்துவ வாழ்வு, the nature of the priesthood, இவற்றினூடாக விசுவாசிகளின் கூட்டத்தின் மத்தியில் அவர் கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்துகின்றார். அதனால் குரு கிறிஸ்துவின் பிரதிநிதி, அவருடைய சாயல் மறு கிறிஸ்து. ஆகவே ஒரு குருவினுடைய அடையாளமும் பணியும் இயேசுவின் அடையாளமாகவும் பணியுமாகவும் இருக்க வேண்டும். The identity and mission of a priest is same as the identity and mission of Jesus Christ. நற்செய்தியிலே கூறப்பட்டது போன்று இயேசுவினுடைய அடையாளம், அவருடைய பணி, இந்த இரண்டுமே ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. எந்தெந்த அடையாளமெல்லாம் இயேசுவிடம் இருந்ததோ, எந்தெந்த பணிகளை எல்லாம் இயேசு
செய்வதாக கூறுகின்றாரோ அந்த அடையாளங்களும் அந்த பணிகளும் குருத்துவ அபிஷேகத்தின் பொழுது ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதுதான் அவருடைய வாழ்வும் பணியும் என்று சொல்லப்படுகின்றது. இதை கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 1538 சொல்லுகின்றது. குருத்துவம் என்பது ஒரு தெரிவு, அழைப்பு, பணிநிலை என்பதை கடந்து இது ஒரு திருநிலைப்பாடு. இந்த திருநிலைப்பாட்டினூடாக ஒருவர் தூய ஆவியின் கொடைகளை பெறுகின்றார், தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார், இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றார், இறைவனால் அனுப்பப்படுகின்றார். எந்தெந்த அடையாளமெல்லாம் இயேசுவினுடைய அந்த நாசரேத்து போதனையிலே சொல்லப்பட்டதோ அவையெல்லாம் குருத்துவத்திலே ஒரு குருவினுடைய அடையாளங்களாக சுட்டி காட்டப்படுகின்றன. அதே போன்று எந்தெந்த பணிகளெல்லாம் தன்னுடைய பணி என்று இயேசு சுட்டி காட்டினாரோ அந்த பணிகள்லாம் குருவினுடைய பணி என்று குருத்துவத்தின் பொழுது அவருக்கு சொல்லப்படுகின்றது. நற்செய்தியை அறிவிக்கவும், திருவருட்சாதனங்களூடாக, குறிப்பாக திருப்பலியினூடாக மக்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு உழைக்கவும், திருவருட்சாதனங்களினூடாக, பாவ சங்கீத்தின திருவருட்சாதனத்தூடாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகின்றது. நோயில் பூசுதலினூடாக நோயிலிருந்து குணப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறாக இயேசுவினுடைய அந்த குணப்படுத்துகின்ற பணியையும் விடுதலை பணியையும் அங்கே குருவானவர் செய்ய அழைக்கப்படுகின்றார். இன்னும் சிறப்பாக மக்களை புனிதப்படுத்துகின்ற பணியும் அவரிடம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இயேசுவினுடைய அடையாளம், இயேசுவினுடைய பணிதான் ஒரு குருவினுடைய அடையாளமும் பணியுமாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவினுடைய அடையாளத்தையும் பணியையும் பெற்றுக்கொண்ட ஒரு குருவும் அந்த பணியை தொடர்ந்தும் பிரமாணிக்கமாக செய்ய அழைக்கப்படுகின்றார். இன்றே அவை நிறைவேறப்பட வேண்டும். குரு தன்னுடைய பணியை நாளை செய்வோம் என்று பிற்போட முடியாது. அவருடைய அழைப்பு இன்று உடனடியாக அவசரமான ஒரு பணியாக இருக்கின்றது. ஆகவே அந்த பணியை செய்ய ஒவ்வொரு குருவும் அழைக்கப்படுகின்றார். இன்னும் சிறப்பாக குருவானவர் மக்களை இறைவனோடு இணைக்கின்ற ஒரு பணியாளராக இருக்கின்றார், தி மீடியேட்டர். இந்த உலகத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட பணிகளை செய்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம், சேவை செய்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். அது வைத்தியராக இருக்கலாம், தாதியர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூக சேவையாளர்களாக இருக்கலாம், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம். அந்த பணியாளர்களை போன்று ஒரு குருவை நாங்கள் ஒப்பிட முடியாது. ஏன் என்று சொன்னால், அந்த பணியாளர்கள் சமூக சேவையில் ஈடுபடுகின்ற பணியாளர்கள், உதாரணமாக ஒரு வைத்தியரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் அந்த நோயினால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய நோயை தான் குணப்படுத்துகின்றார். அதற்கு அப்பால் அவர் செய்யவில்லை. அங்கே குருவானவருடைய பணி என்னவென்று சொன்னால், தன்னுடைய நற்செய்தி போதனையினால் தன்னுடைய பணியினூடாக அந்த மக்களுக்கு விடுதலையை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த மக்களை இறைவனோடு இணைக்கின்ற இடைநிலையாளராக இருக்கின்றார். அதுதான் குருத்துவத்தினுடைய மேன்மையாக இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் இதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஒரு குருவினுடைய பணி சமூக பணியாக இருக்கலாம். ஆனால் அந்த சமூக பணியினூடாக அந்த பணியை பெறுகின்ற மக்களை இறைவனோடு இணைக்கவில்லை என்று சொன்னால் அது குருத்துவ பணி அல்ல, மாறாக அது சமூக பணியே. ஆகவே என்று சகோதரங்களே, குருக்களுக்காக செபிக்கின்ற இந்த வேளையிலே, குருக்கள் தங்களுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்து இறையருளை வேண்டி நிற்கின்ற வேளையிலே, இறைவனுடைய அருளும் ஆசீரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க செபித்துக் கொள்வோம். எங்களுடைய மறை மாவட்டம் குருக்கள் இறைமக்கள் ஒன்றித்த உறவிலே வளர, அதனூடாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க, குருக்கள் தங்களுடைய அர்ப்பணத்துக்கு எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்க இறையருளை தொடர்ந்தும் வேண்டி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். எழுந்திருப்போம். அன்புமிக்க குருத்துவ சோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தமது பணி குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னர் நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறை மக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். நீங்கள் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே புறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகளுடன் ஏற்றுக்கொண்ட புனித
கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி போதிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். அன்புமிக்க இறை மக்களே, உங்கள் அருட்பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகி அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் விரலுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். எளியவனாகிய என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருத்தூது பணிக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லோரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே, கேட்பரே என்று கேட்பீரே. மகிழ்ந்து வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே, கேட்பரே என்று கேட்பீரே. அணிந்து கொணரும் பொருட்களிவை, அணிந்து கொணரும் பொருட்களிவை, பலனளித்திட புனிதமாக்கும் மகிழ்ந்து வாழ்த்தி வேண்டுவோரை கேட்பரே என்று கேட்பீரே, கேட்பரே என்று கேட்பீரே. நோயாளர்களின் எண்ணெய். ஆயத்த கிறிஸ்தவர்களின் எண்ணெய். கிறிஸ்மா எண்ணெய். இப்பொழுது ஆயர் அவர்கள் நோயாளர்களின் எண்ணெயை ஆசீர்வதிப்பார். இவ்வெண்ணெய் நோயாளர்கள் மீது பூசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வெண்ணெய் பூசப்படும் அனைவரும் இறையாசிரால் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பை அடைகின்றார்கள். நோயுற்றோரின் துன்பம் நோயெல்லாம் இவர்களிடமிருந்து நீங்க இவ்வெண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவரே, சகல ஆறுதலின் தந்தையே,
நோயிற்றோரின் பிணிகளை உமது திருமகனின் வழியாக குணப்படுத்த தயை கூர்ந்தீர். நம்பிக்கையுள்ள வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உடல் நலனுக்காக விருட்சத்தின் வழியாக நீர் உண்டாக்கிய எண்ணெய் மீது உமது தூய ஆவியாரை விண்ணகத்திலிருந்து அனுப்பி அருளும்படி உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வெண்ணெய் பூசப்படும் அனைவரும் உமது ஆசீரால் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பை அடைவார்களாக. துன்பம் நோய் எல்லாம் இவரிடமிருந்து நீங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் இந்த எண்ணெய் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். இப்பொழுது ஆயர் அவர்கள் ஆயத்த கிறிஸ்தவர்களின் எண்ணெயை ஆசீர்வதிப்பார். இவ்வெண்ணெய் ஆயத்த கிறிஸ்தவர்களுக்கு உறுதியையும் இறை ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றது. இறைவனின் சுவீகார பிள்ளைகளாக தகுதி பெற்று கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகளை விருப்பத்தோடு ஏற்று வாழவும் இவ் எண்ணெய் பூசப்படுகின்றது. ஆண்டவரே, மக்களின் பலமும் பாதுகாப்பும் நீரே. பலத்தின் அறிகுறியாய் எண்ணெய் படைத்துள்ளீர். இவெண்ணெய் தயகூர்ந்து ஆசீர்வதித்தருளும். இதனால் பூசப்படும் ஆயத்த கிறிஸ்தவர்களுக்கு உறுதியை அளித்தருளும். இவ்வாறு இவர்கள் ஞானத்தையும் பலத்தையும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை நன்கு விளங்கிக் கொள்வார்களாக. கிறிஸ்தவ வாழ்வின் அலுவல்களை உதார மனத்துடன் ஏற்று மது சுவிகார பிள்ளைகளாக தகுதி அடைவார்களாக. மது திரு அவையில் புதுப்பிறப்பை பெற்று இன்புற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெயை ஆயர் அவர்கள் புனிதப்படுத்துவார். இவ்வெண்ணெய் பூசப்படுகின்றவர்கள் உள்ளத்திலும் பூசப்பட்டு தெய்வீக மீட்பை பெறுவதோடு அவர்கள் மேல் தூய ஆவியாரின் கொடைகள் தாராளமாய் பொழியப்படவும் இவ்வெண்ணெய் பூசப்படும் இடங்களும் பொருட்களும் புனிதத்துவ ஒளியால் அலங்கரிக்கப்படவும் இவ்வெண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. நான் சகோதரரே, இவ்வெண்ணெயை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும்படியும் அதனால் வெளியில் பூசப்படுகின்றவர்கள் உள்ளத்திலும் பூசப்பட்டு தெய்வீக மீட்பை பெற தகுதியுடையவர்களாகும்படி எல்லாம் வல்ல இறை தந்தையை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருச்சாதனங்களின் கர்த்தாவும் உயிரும் ஊற்றும் நீரே. பழைய உடன்படிக்கையில் எண்ணெயால் வரும் புனிதத்தின் மறைபொருளை மங்களாக காட்டி காலம் நிறைவேறிய போது அது உமது திருமகன் வழியாக உலகிற்கு சிறப்பாக உணர்த்த தயகூர்ந்தீர். இந்த உமது அளவற்ற பரிவிரக்கத்திற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருமகனாய் எங்கள் ஆண்டவர் தமது பாஸ்கா மறைபொருளால் மனுக்குலத்தை மீட்டபோது தமது திருவையை தூய ஆவியாரால் நிரப்பி உலக ஈடேற்ற பணியை முற்றாக செய்து முடிக்கும்படி அதற்கு விண்ணக வரங்களை வாரி வழங்கினார். இதன் பயனாக புனித பரிமள எண்ணெயின் மறைபொருளால் உமது அருட்செல்வங்களை அள்ளி இறைக்கின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் மறுபிறப்படைந்த மக்கள் தூய ஆவியாரின் திருப்பொழிவால் உறுதி பெற்று கிறிஸ்துவின் சாயலை அடைந்து அவரது இறைவாக்கு குருத்துவ அரச பணியில் பங்கு கொள்கின்றனர். இப்பொழுது குருக்கள் அனைவரும்
கைகளை நீட்டுவார்கள். ஆயர் மட்டும் அந்த சுகத்தை சொல்லுவார். ஆகவே ஆண்டவரே, மது அருளின் வல்லமையால் இப்பரிமளத்தினதும் எண்ணெயினதும் கலப்பு மது ஆசிரியரின் அருள்குறியாக எனக்கு அமைய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வெண்ணெயால் பூசப்படும் எமது சகோதரர்கள் மேல் தூய ஆவியாரின் கொடைகளை தாராளமாக பொழிந்தருளும். இப்புனித எண்ணெயால் பூசப்படும் இடங்களையும் பொருட்களையும் புனிதத்துவ ஒளியினால் அலங்கரித்தருளும். இவற்றிற்கு மேலாகவும் எண்ணெயின் மறைபொருளால் உமது திருவை முழு வளர்ச்சியை அடைய செய்தருளும். இவ்வாறு முடிவில்லா ஒளியை கொண்டிருக்கும் நீரே, கிறிஸ்துவோடு தூய ஆவியாரில் எல்லோருக்கும் எல்லாமாக என்றென்றும் இருக்கின்றீர். ஆமென். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே. இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே. ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்த ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண எம்மை தருகின்றேன். உலகம் யாவும் வெறுமை என்று உன்னை பணிந்தேன் தஞ்சமென்று. உயவன் கையில் களிமண் போல உனது பணிக்காய் என்னை தந்தேன். உனக்காய்த்தானே வாழுகின்றேன், எந்த உயிரும் உந்தன் சொந்தம். தடைகள் மலையாய் சூழ்ந்து கொண்டால் தயக்கமின்றி எழுந்து நடப்பேன். ஆவே தந்த உயர்ந்த பலி போல் அன்பே உனக்காய் காணிக்கையானே. இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்த ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். சோதர சோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி
எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் இறுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றலங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிழம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மேல் தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்தியில் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகிர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சிவத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு விருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Body and blood of the Lord Jesus Christ, bring eternal life to receive it. நற்கருணை நடுக்கோவிலில் குருக்களுக்கு பின்பக்கமாக பின்னுக்கு வழங்கப்படும். மற்றவர்கள் இங்கே கிராதியிலே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே. நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே. நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா.
நீளமாக நின்று தாங்கிக் கொள்வாய். மரசோலை நாடும் மலராது போனாள், மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா? நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா? நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா? நீ என்னுள் சேர்ந்தால் பேதம் வேண்டுமா? என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வில் துன்பங்கள் நீ பூத்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீர் தேடிச் செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வு இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் ஒரு வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, தேங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நீர் புத்துயிரூட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி வருவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமையனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. ஆமென். அவர்
உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து விண்ண வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமலையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே என்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமலையே. உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய் உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய் எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில்நிலையாம் இந்த காட்சியை குருத்துவமே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமலையே. குருத்துவனின் துணையாய் திகழ் கிறிஸ்துவை ஏற்றவளே. குருத்துவ நீர் சுனையாய் திகழ் கிறிஸ்துவை ஈன்றவளே இன்று காய்ந்திடும் பாருக்கு நீர் தெளிக்க வரும் குருக்களை காத்திடுவாய். மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தாய் என்று புகழ்ந்திடாய் திருமலையே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.